ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்பி ஒப்படைத்த நிறுவனத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டிவிட்டு தப்பிய ஊழியர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் ஞானபால் என்பவர் தோல் பதனிடும் ஆலை ஒன்றை நடத்தி வருகிறார். குறிப்பாக காலணிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ராணிப்பேட்டையில் கிடங்கு மற்றும் கிளை அலுவலகத்தையும் நடத்தி வந்தார். இதனிடையே ஞானபாலுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டதால் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஓய்வில் இருந்துள்ளார். இதன் காரணமாக ராணிப்பேட்டையில் வணிகத்தை நேரில் சென்று கவனிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தனது நிறுவன ஊழியர்கள் 4 பேரை பொறுப்பாளர்களாக நியமித்து பணியை கவனித்து வந்துள்ளார். உடல் நலம் குணமடைந்த பின்னர் கடந்த ஜனவரி மாதம் ராணிப்பேட்டைக்கு சென்று பார்த்தபோது கிடங்கில் இருந்த காலணிகள் அனைத்திலும் முறைகேடு நடந்ததறிந்து அதிர்ச்சியடைந்தார். மேலும் நிறுவன வங்கிக் கணக்கை ஆய்வு செய்தபோது பணம் கையாடல் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தொழிலதிபர் ஆய்வு செய்தபோது கிடங்கில் இருந்த காலணிகளை வேறு நிறுவனத்தின் பெயரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் அவரின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறு சில வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. மோசடி குறித்து விசாரிக்கும் போதுதான் நிறுவனத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஊழியர்கள் மோசடியில் ஈடுபட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இந்த மோசடியில் ஈடுபட்ட நிறுவன பொறுப்பாளர்கள் சொகுசு கார்கள் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் 2,57,41,000 ரூபாயை மோசடி செய்ததாக பரமகுரு, கோபி, ஜமுனா, தனிகைவேல், பஷீர், மகாலட்சுமி, ரகு உள்ளிட்ட 7 பேர் மீது தொழிலதிபர் ஞானபால் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து ஊழியர்களிடம் விசாரணை நடத்த போலீசார் அழைத்த நிலையில் அனைவரும் தலைமறைவானது தெரியவந்துள்ளது. மோசடி செய்த பணத்தை சொத்துக்களாக மாற்றியுள்ளார்களா என்பது குறித்து ஊழியர்கள் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.